இந்த சாப்டரில் ஒர்க் புக்கில் உள்ள ஒவ்வொரு செல்லுலையும் எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணலாம், இல்லை ஒரு வேல்யூவை எப்படி ப்ளேஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதே மாதிரி டைப் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு எப்படி ப்ராப்பர்ட்டிஸ், ஃபாண்ட்ஸ், அலைன்மெண்ட்லாம் எப்படி செட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டைப்பிங் மெத்தட் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா எக்ஸலில் ஃபஸ்ட்டு டேப் ஆகிய இந்த ஹோம்ங்கிற டேப்பை கிளிக் பண்ணிங்க. உங்களோட ரிப்பன் மெனுவில் நிறையா கேட்டகரிஸாக பிரிஞ்சிருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கிளிப்போர்ட். ஸோ கிளிப்போர்டு அப்படிங்கிறது உங்களோட செல்லில் உள்ள ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி வேறு இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்க உதவும். அடுத்து உள்ள ஃபாண்ட். ஸோ அந்த ஃபாண்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலிமா உங்களோட டெக்ஸ்ட்டை ஈஸியாக நீங்கள் ஃபாண்ட்ஸ் அண்ட் போல்டாக இட்டாலிக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் அதோட சைஸையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அடுத்த உள்ள கேட்டகரியை பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட். ஸோ அந்த அலைன்மெண்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் டெக்ஸ்ட்டோட அலைன்மெண்ட் அண்ட் பொசிஷன் ஆஃப் செல்லை நீங்கள் மாற்றிக்க முடியும். அடுத்தது நம்பர்ஸ். ஸோ நீங்கள் டைப் பண்ண செல்லில் உள்ள நம்பர்ஸ் எத்தனை டிஜிட்டில் தெரியணும், அது பர்சன்டேஜாக தெரியணுமா, இல்லை அந்த இதில் ஒரு டேட் தெரியணுமா, நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த உள்ள ஸ்டைல்ஸுங்கிற ஆப்ஷன் மூலமா உங்கள் செல்லோட ஸ்டைல்ஸை நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த உள்ள செல்ஸ். ஸோ நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செல் தேவை, அந்த செல் மேலேயோ இல்லை கீழேயோ இல்லை ரைட் சைடு லெஃப்ட் சைடு தேவை அப்படின்னா அதை ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ் நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி எடிட்டிங். ஸோ கடைசியாக உள்ள உங்கள் வேல்யூஸை நீங்கள் பேசிக் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த எடிட்டிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள இந்த கிளிப்போர்ட், ஃபாண்ட், அலைன்மெண்ட் இது போன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஒர்க் புக்கில் என்ன டேட்டாஸ் தேவையோ அந்த டேட்டாஸை டைப் பண்ணி அந்த டேட்டாஸுக்கு இந்த ஆப்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸல் சீட்டில் டைப் பண்ணுறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது என்டர் கீஸ் அண்ட் டேப் கீஸ். ஸோ ஒவ்வொரு கீஸும் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணோன்னு யூஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு மார்க் ஷீட் மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த மார்க் ஷீட்டோட டேட்டாஸ், ஸோ காலம்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேல்யூஸை நீங்கள் கொடுத்துட முடியும். ஸோ இதில் இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ண போகிறோம், அடுத்து இந்த டைப் பண்ண போகிறோம், நீங்கள் தனித்தனியாக டைப் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீபோர்டை யூஸ் பண்ணி டைப் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த இதிட்ட ரிஜிஸ்டர் நம்பருக்காண்டி reg.no அப்படின்னு டைப் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸல் ஒர்க் புக்கில் ஒரு செல்லேருந்து ரைட் சைடு நீங்கள் மூவ் ஆகணும் அப்படின்னா மவுஸை வச்சு நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் கீபோர்டை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்லேருந்து அடுத்த செல், அதாவது ரைட் சைடில் உள்ள செல்லுக்கு இது ட்ராவல் ஆகும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் மவுஸை யூஸ் பண்ணி பிக் பண்ணி அந்த இடத்துல டைப் பண்ண அவசியம் கிடையாது, டேரெக்டாக டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துட்ட ஸ்டூடெண்ட் நேம்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் நேமை பார்த்தீங்கன்னா அந்த பிங்கிற காலத்தை விட எக்ஸ்ட்ரா ட்ராவல் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த காலத்தோட வித்தை சேஞ்ச் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வர்றப்ப நீங்கள் டேரெக்டாக அதோட வித்தை மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட் ஆகிட்டு, பட் ரிஜிஸ்டர் நம்பர் இதில் ப்ளேஸ் ஆகலை அப்படின்னா அதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த செல்லோட வித்தை மாற்றுறதுக்கு இங்கே கிட்ட கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐகான்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அது ப்ளஸ் சிம்பிள் மாதிரி க்ரியேட் ஆகுது. ஸோ உங்கள் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு யோர மார்க் மட்டும் இருக்குது. ஸோ இந்த ஐக்கானை யூஸ் பண்ணி பிக் பண்ணி நீங்கள் மாற்றிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பிக் பண்ணுறப்ப இப்போ ப்ரெசெண்டாக எவ்வளோ லென்த் அண்ட் வித்தில் இது இருக்குன்னு காமிக்கும். ஸோ 8.43 வித்தில் இது க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த செல்லுக்கு மட்டும் பர்டிகுலராக வித்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி ரெஜிஸ்டர் நம்பருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் பிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ரெஜிஸ்டர் நம்பர், அடுத்து உள்ள ஸ்டூடெண்ட் நேம். ஸோ அடுத்து உள்ளது ஜெண்டர்னு செட் பண்ணிக்குவோம். ஸோ எகெயின் இந்த ஸ்டூடெண்ட் நேம் நீங்கள் எடிட் பண்ணாலும் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் பிக் பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணுறப்ப அந்த கர்சர் உங்களுக்கு உள்ளே ட்ராவல் ஆகும். ஸோ அழைச்சிட்டு இந்த எஸ்ஸை கேப்ஸில் டைப் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது இந்த செல்லில் என்ன வேணும், இந்த செல்லில் செக்ஷன் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ பிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் லெட்டரை கேப்ஸில் போட்டுக்கிறோம். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஜெண்டர், செக்ஷன்னு கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் மார்க்ஸ் ஷீட் மாதிரி கிரியேட் பண்ணாலும் மார்க் ஷீட் மாதிரி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எடுத்த மார்க்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க, ஒரு மார்க் ஷீட் மாதிரி டெவலப் பண்ண போகிறீங்கனாலும் மார்க் ஷீட் மாதிரி நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம். இல்லை அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபோன் நம்பர்ஸ், மெயில் ஐடி, எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணாலும் நீங்கள் தனித்தனியாக ரன் பண்ணிக்க முடியும். இதில் மார்க்ஸ்காண்டி ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது தமிழ் மார்க்ஸ்.
தமிழ் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ டேப்பை ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா அடுத்த செல் ட்ராவல் ஆகிருக்கு. இந்த இதுட்ட இங்கிலீஷ். ஸோ டேப். அடுத்து இங்கே உள்ளது மேக்ஸ். சயின்ஸ். இங்கே உள்ளது சோசியல். சோசியல் சயின்ஸ்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நீங்கள் செல் கூட போகுது, இதை வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் காமிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்டாகவும் டைப் பண்ணிக்க முடியும். எஸ் டாட் சயின்ஸ். ஸோ அடுத்தது இதோட டோட்டல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுனாலும் டோட்டல்ஸை டைப் பண்ணிங்க. டோட்டல். ஸோ இது மாதிரி ஈஸியான ஒரு மார்க்ஸை நீங்கள் ரெடி பண்ணிட முடியும். ஸோ ரேங்க் லிஸ்ட். ஸோ இது வேணாலும் நீங்கள் தனியாக டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்லாம் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஃபார்முலாஸுங்கிற டேப்பை யூஸ் பண்ணும்போது நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ பேசிக்காக ஒரு டாக்குமெண்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் இதெல்லாம் நீங்கள் வேல்யூஸை ஒன்று ஒன்றா டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் நம்பர் 51462554. ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணிங்க. ஸோ இந்த ரிஜிஸ்டர் நம்பர் உள்ள நேம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து டேப்பில் ஸோ ஜெண்டர். ஸோ ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேல். ஸோ இந்த செக்ஷன். ஸோ ஒரே கிளாஸில் நிறைய செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஒவ்வொரு செக்ஷனும் தனித்தனி டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணாமல் ஒரே டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா ஏ செக்ஷன். ஸோ தமிழில் எத்தனை மார்க், இங்கிலீஷில் எத்தனை மார்க், மேக்ஸில் எத்தனை மார்க் நீங்கள் தனித்தனியாக டைப் பண்ணிக்க போகிறோம். ஸோ டோட்டல் அப்படிங்கிறது பேசிக் கால்குலேஷனை யூஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ தமிழில் 85, இங்கிலீஷில் 97, மேக்ஸ் 94, ஸோ சயின்ஸில் 84, சோசியலில் 86 டைப் பண்ணியிருக்கேன். ஸோ டேப் ப்ரெஸ் பண்ண அது இங்கே போயிட்டு இருக்கும். ஸோ எகெயின் நீங்கள் இந்த ரோக்கு வரனாலும் இந்த ரோக்கு ஈஸியாக வந்துட முடியும். ஸோ இதோட ரிஜிஸ்டர் நம்பர் 514625 டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரிஜிஸ்டர் நம்பரோட நேம் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் ஜே. ஸோ இதோட ஜெண்டர் மேல். செக்ஷன் சேம் செக்ஷன் ஏ செக்ஷன்னு டைப் பண்ணிக்கிறோம். ஸோ அதோட மார்க்ஸ் 94, 97, 89, 93, 87 டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இங்கே உள்ள ரிஜிஸ்டர் நம்பரில் பிக் பண்ணிக்க போகிறோம். 51462666 டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அதுட்ட நேம் பார்த்தீங்கன்னா காவியா எம் கேப்ஸில். இந்த இதுட்ட ஜெண்டர் ஃபீமேல்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபீமேல். ஸோ செக்ஷன் பார்த்தீங்கன்னா பி செக்ஷன். ஸோ தமிழில் எத்தனை மார்க் 85, 74 டேப். மேக்ஸில் ஒரு 87, சயின்ஸில் 95, 97 டைப் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்தது இந்த ரிஜிஸ்டரை பிக் பண்ணி 51462557 டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஜெயப்பிரகாஷ் டைப் பண்ண போகிறோம். ஸோ ஜெயப்பிரகாஷ் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நீங்கள் ஜெயன் டைப் பண்ணுறதுனால ஸோ லாஸ்ட்டாக என்ன நேம் யூஸ் பண்ணீங்களோ அது உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதே நேமுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வேறு நேம் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது ஹைட் ஆகிரும். ஸோ ஜெயப்பிரகாஷ் ஜே அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேல். செக்ஷன் பி செக்ஷன் டேப். ஸோ மார்க்ஸை பார்த்தீங்கன்னா 84, 96, 82, 83, நெக்ஸ்ட் 91 செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்து அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் 51462558 இந்த ரிஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணிவிட்டு ஸோ இந்த ரிஜிஸ்டர் நம்பருக்குள்ள நேம்
துர்கா தேவி என் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல அதோட ஜெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல். ஸோ கிளாஸ் பி செக்ஷன் தான் டேப்பில். அடுத்தோட மார்க்ஸ் 84, 82, 96, 87, 80ன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ எகெயின் இங்கே பிக் பண்ணி 5146259ன்னு ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே உள்ள நேம் எகெயின் காவியான்னு டைப் பண்ணி ஜே. சார் டேப் பிக் பண்ணி இதுவும் ஃபீமேல் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபீமேல் டைப் பண்ணிக்கிறோம். சார் டேப்பில் இந்த செக்ஷன் இது ஏ செக்ஷன். ஸோ எத்தனை மார்க்ஸ் டைப் பாருங்க. ஸோ இந்த மார்க்ஸ் 98, 95, 100, 94, 99ன்னு டைப் பண்ணியிருக்கோம். ஸோ எகெயின் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 5146260 டைப் பண்ணிவிட்டு ஸோ இந்த நேம் கௌதம் சி. ஸோ மேல். டேப்பில் இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா பி செக்ஷன். டேப் 84, 75, 84, 92, 81 டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து 5146261 பிரகாஷ். ஸோ டேப்பில் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேல். எகெயின் ப்ரெஸ் பண்ணி இந்த செக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் சி. எத்தனை மார்க்ஸ் 74, 80, 79, 92, 88ன்னு டைப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல 5146262ன்னு எகெயின் டைப் பண்ணி ஸோ இந்த இடத்துல வர்ற நேம் மோனிகா தேவின்னு டைப் பண்ணி ஃபீமேல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு தப்பான ஸ்பெல்லிங்கில் டைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது மாதிரி தப்பான ஸ்பெல்லிங்கில் டைப் பண்ண விட உடனே எடிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதை எப்படி கரெக்ட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுட்டு அடுத்தது செக்ஷனை டைப் பண்ணுங்கள். கிளாஸ் செக்ஷன் சி. ஸோ மார்க்ஸை பார்த்தீங்கன்னா 95, 97, 92, 100. ஸோ சோசியல் சயின்ஸ்லேயும் 96 செட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்துங்குள்ள மார்க்ஸ் 5146263. சுபாஷ் குமார் ஸ்பேஸில் மேல். செக்ஷன் சி செக்ஷன். ஸோ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 84, 75, 68, 81, 74 டைப் பண்ணி நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர் நம்பர் 5146264. லக்ஷ்மி நரசிம்மன் மேல். பி செக்ஷன் எடுத்த மார்க்கு போட்டுடுறோம். ஸோ இங்கே உள்ளது மார்க்ஸ் 58, 78, 92, 82 அண்ட் 76ன்னு டைப் பண்ணி ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5146265 VENKADESH வெங்கடேஷ் இங்கே மேல். செக்ஷன் சி செக்ஷன். ஸோ அடுத்தோட மார்க்ஸ் 74, 72, 63, 68, 84ன்னு டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து 5146266ன்னு டைப் பண்ணி டேப். ஸோ இந்த இதில் தீபா
ஃபீமேல். டேப். செக்ஷன் பார்த்தீங்கன்னா சி செக்ஷன் 74, 75, 82, 69, 62. So marks 75, 65, 68, 72 and 61 டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே 514, 62, 67 அப்படின்னு டைப் பண்ணி ஸோ இந்த இதில் உள்ள நேம் டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு இதோட நேம் மேல் ஸ்பேஸ் ஏ செக்ஷன் டேப். ஸோ எடுத்த மார்க்ஸில் நீங்கள் வரிசையாக டைப் பண்ண போகிறீங்க. ஸோ அடுத்து இங்கே உள்ள 514, 62, 68 டைப் பண்ணி நேம் பார்கவி ஃபீமேல். செக்ஷனை பார்த்தீங்கன்னா பி செக்ஷன். அடுத்து மார்க்ஸ் 85, 74, 81, 73, 89. ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான மார்க் ஷீட்டை எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் வரிசையாக டைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்து நேம் டைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்து ஜெண்டர்ஸ். ஸோ ஜெண்டர்ஸ் மாறி மாறி வந்திருக்கு, இந்த செக்ஷனும் மாறி மாறி வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் மார்க்ஸை டெவலப் பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி பேசிக்காக ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் கால்குலேஷன் அண்ட் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி மற்ற டேபிள்ஸோ மற்ற காலம்ஸை நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ இங்கே பிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த கர்சர் இருக்கோ அதை இந்த அட்ரஸ் பாக்ஸும் ஸோ அந்த இதில் என்ன டைப் ஆகிருக்கோ அது இந்த ஃபார்முலா பாரும் காமிக்கும். ஸோ இதே செல்லில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸ் அந்த இதில் வந்திருக்கு அப்படின்னா அந்த ஃபார்முலாஸையும் அது ஷோ பண்ணி காமிக்கும். ஸோ இந்த டேபிள்ஸை இந்த டாக்குமெண்ட்ஸ் டேட்டாஸை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். சப்போஸ் நீங்கள் ஒவ்வொரு ஷீட்லேயும் ஒவ்வொரு செக்ஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை எல்லா செக்ஷனுக்கும் ஒரே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் மொத்தமாக ஒரே டாக்குமெண்ட்டில் உள்ள ஒரே ஷீட்டில் க்ரியேட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதில் உள்ள இந்த கிளிப்போர்டு ஆப்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் உள்ளது கட். ஸோ இடையில ஏதாச்சும் ஒன்று தேவையில்லை, ஏதாச்சும் ரோஸ் தேவையில்லை அப்படின்னாலும் அதை நீங்கள் கட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிளிப்போர்டு ஆப்ஷன் மூலியமாக கட் பண்ணுறது மூலியமாக நீங்கள் அதை வேறு இடத்துலையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு டேட்டாவை நீங்கள் கட் பண்ணியும் இந்த இடத்துக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம், இல்லை அதே இடத்த காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ண முடியும். அதான் இந்த கட் காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ நீங்கள் கட் பண்ணியிருந்தாலோ இல்லை இந்த காப்பிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த பேஸ்டிங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு டாக்குமெண்ட்ஸில் உள்ள ஒரு டேட்டாஸை நீங்கள் கட் பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ண முடியும், அதே டேட்டாவை காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரிலாம் பேஸ்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் காப்பி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ரோவை நீங்கள் கட் பண்ணி வேறு இடத்துல பேஸ்ட் பண்ண போயினாலும் பேஸ்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த பிரகாஷ், ஸோ இந்த ரோவை மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி கட். ஸோ நீங்கள் கட்டுன்னு ஆப்ரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல உங்களுக்கு இது மாதிரி ஒன்று ஹைலைட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணுறதுக்காண்டி செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை இண்டிகேட் பண்ணி காமிக்குது. ஸோ இந்த ரோவை தான் நீங்கள் வேறு இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ வேறு இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணுற வரையும் இந்த டேட்டாஸ் உங்களுக்கு ஹைட் ஆகாது. ஸோ எகெயின் நான் கட்டுன்னு கொடுக்குறேன், அது கட்டுக்காண்டி செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வச்சு பேஸ்ட். ஸோ இந்த இதில் உள்ள டேட்டாஸ் எல்லாமே கட் ஆகி இந்த இதில் அது பேஸ்ட் ஆகிரும். ஸோ இது மாதிரி ஒரு செல்லில் உள்ள ஒரு டேட்டாஸை கட் பண்ணி வேறு இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அதாவது மூவ் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரில யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் சில ப்ராசஸ் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க, அந்த ப்ராசஸை ரீடூ பண்ணணும் அப்படின்னா இங்கே உள்ள ரீடுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்களோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பேக் போகணும். ஸோ தப்பாக பண்ணிட்டீங்க, ஸோ தப்பாக பண்ணதை திரும்பி பழையபடி கொண்டு போகணும் அப்படின்னா இந்த ரீடுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீடு. ஸோ இதே ரீடியூவை நீங்கள் கண்ட்ரோல் Z மூலியமாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரீடூ பண்ணுறத திரும்பி அண்டூ பண்ணுறதுக்கு அண்டூ. ஸோ இந்த அண்டு எப்போ ஹைலைட் ஆகும் அப்படின்னா நீங்கள் ரீடூ பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அண்டு ஹைலைட் ஆகும். ஸோ கண்ட்ரோல் Z. ஸோ கண்ட்ரோல் Z மூலியமாக உங்களுக்கு அந்த ரீடூ அண்டுங்கிற ப்ராசஸ் கிரியேட் ஆகும். ஸோ ரீடூ அப்படிங்கிற கண்ட்ரோல் செட்டும், ஸோ அண்டு அப்படிங்கிறதுக்கு இந்த கண்ட்ரோல் செட்டும், ரீடூ அப்படிங்கிறதுக்கு கண்ட்ரோல் ஒய்யும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறப்ப அது ஒரு பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ அடுத்து உள்ளது காப்பி. ஸோ இதே செல்ஸை நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட்டில்
நிறைய ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ கட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அங்கே என்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதே வேர்ட்ஸை நீங்கள் இன்னொரு செல்லுலையோ இல்லை அதே ஃபார்மெட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ காப்பி பண்ணுறப்ப அதை ஃபார்மெட்டையோ இல்லை வேல்யூஸையோ உங்களால் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ பேஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு பேஸ்ட் ஃபார்முலாஸ் அண்ட் நம்பர் ஃபார்மெட்டிங் நிறைய ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது காப்பி பண்ணுறப்போ நிறைய ஆப்ஷன் இருக்கும். காப்பி அப்படிங்கிறது நார்மலாக காப்பி ஆகும். ஸோ இந்த காப்பியோட ஷார்ட்கட்டை பார்த்தீங்கன்னா Ctrl+C. ஸோ இதே அந்த கட்டுக்கு ஷார்ட்கட் உங்களுக்கு Ctrl+X. ஸோ Ctrl+C அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட் மூலியமாகவும் உங்களோட இந்த காப்பி கமாண்டை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ காப்பி as பிக்சர்ஸ். ஸோ காப்பி as பிக்சர்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் செலக்ட் ஆகிருக்கோ அது ஒரு பிக்சர்ஸாக காப்பி ஆகி வேறு இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ காப்பி as பிக்சர்ஸ்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ அதில் காப்பி பிக்சர்ஸ் அப்படின்னு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அப்பியரன்ஸ் ஷோன் ஸ்க்ரீன். ஸோ ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதோ அதே மாதிரி தான் தெரியட்டும். ஷோன் வென் பிரிண்டட். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது எப்படி தெரியுமோ அது மாதிரி தெரியும்னு காமிக்குது. ஷோன் ஸ்க்ரீன். ஸோ இது மாதிரி ஒரு பிக்சர்ஸாக நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஸோ பிக்சர்ஸாக மாற்றுறப்ப இந்த ஜேபிஜி ஃபைலாக மாறணுமா இல்லை அந்த பிட்மேப் ஃபைலாக மாறணுமான்னு கேட்குது. ஸோ ஜேபிஜி ஃபைல்னால் பிக்சர்னு கொடுத்துருங்க. பிட்மேப் ஃபைல் அப்படிங்கிறப்ப இந்த பிட்மேப் உங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ பிட்மேப் அப்படிங்கிறது அந்த பிஎம்பி ஃபார்மேட், அதாவது பெயிண்ட் ஃபார்மேட்டில் அது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிக்சர்ஸை பிக் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இந்த இதை பேஸ்ட் பண்ணி பேஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டாக இல்லாமல் ஒரு பிக்சர்ஸாக மட்டும் தான் டெவலப் ஆகிருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட செல்லில் ஒன்று ஒரு பிக்சர்ஸாக மட்டும் தான் டெவலப் ஆகிருக்கு. எங்கே வேணால் நீங்கள் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைஸை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ டெலிட். ஸோ இந்த ஃபுல் டேபிளையுமே ஒரு பிக்சர்ஸாக மாற்றினாலும் மொத்தமாக செலக்ட் பண்ணுறோம். இங்கே ஆரம்பித்து இது முடிய செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உள்ள காப்பி as a பிக்சர்ஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா இது ஒரு பிக்சர்ஸாக மாறும். ஸோ இந்த இதை பேஸ்ட் ஆகணும். ஸோ இந்த இதை பிக் பண்ணதுக்கப்புறம் பேஸ்ட். ஸோ இது உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் டேட்டாவாக தனித்தனியாக இருக்குது. பட் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர்ஸாக இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களோட அந்த டேபிளை பிக்சர்ஸாகவும் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த பிக்சர்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வேர்ட்லையோ இல்லை வேறு ஃபார்மெட்லையோ யூஸ் பண்ணி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ஸோ இல்லை ஒரு பவர் பாயிண்ட் டாக்குமெண்ட்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பிக்சர்ஸாக மாற்றினதுக்கு அப்புறம் பிக்சர்ஸுக்கு தேவையான ஃபார்மெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த பிக்சர்ஸ் ஃபார்மெட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணி அது மூலயமா பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு டேபிளை பிக்சராகவும் மாற்றிக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணி டெலீட். ஸோ இதே காப்பி பண்ணுறப்ப ஒரு செல்லை மட்டும் காப்பி பண்ணுறீங்க. ஸோ இதோட டேட்டாஸ் எப்படி இருக்கோ அதை மட்டும் காப்பி பண்ணாலும் காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ மொத்தமாக சேவ் பண்ணுறோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பின்னு கொடுத்துட்றோம். ஸோ காப்பின்னு கொடுத்ததுக்கப்புறம் பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள எல்லாமே சாதாரண பேஸ்ட், அடுத்து உள்ள எல்லாமே பேஸ்ட் வேல்யூஸ், அடுத்தது உள்ளது அதர் பேஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதில் பேஸ்ட். ஸோ சாதாரணமாக பேஸ்ட் பண்ணுவீங்கன்னா பின்னு கொடுத்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல நீங்கள் கர்சரை வச்சுட்டு பேஸ்ட்னு கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல அது பேஸ்ட் ஆகிரும். ஸோ இந்த இடத்துல கர்சரை பிக் பண்ணிக்கிறேன். இங்கே பேஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இங்கே காப்பியாகி இங்கே பேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ எகெயின் இங்கே கர்சரை ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். பேஸ்ட்டில் உள்ள செகண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த செல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலா உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். ஸோ இந்த இதை கால்குலேட் பண்ணி டோட்டல் போட்டுறீங்க, இந்த டோட்டலோடு சேர்ந்து காப்பி ஆகணும் அப்படின்னா அது காப்பின்னு அது கிரியேட் ஆகும். ஸோ காப்பி பேஸ்ட். ஸோ இங்கே வேல்யூஸை மாற்றும் போது அங்கோட வேல்யூஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ அடுத்து செல்ஸை வேறு இதில் பிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல உள்ள ஃபார்முலாஸ் அண்ட் நம்பர் ஃபார்மேட்டிங். ஸோ இதில் டைப் பண்ணிக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் நீங்கள் நம்பர் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த நம்பர் ஃபார்மேட்டோட காப்பி ஆகணும் அப்படின்னா அந்த நம்பர் ஃபார்மேட்டோட அது காப்பி ஆகும். ஸோ அடுத்து உள்ளது கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங். இந்த சோர்ஸில் என்னென்ன ஃபார்மேட்டு, என்னென்ன கலர்ஸ், என்னென்ன ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அதே ஸ்டைல்ஸோடு இது காப்பி ஆகிறதுக்கு இந்த கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து உள்ளது நோ பார்டர்ஸ். ஸோ காப்பி ஆகணும் பட் பார்டர்ஸ் இல்லாமல் காப்பி ஆகணும் அப்படிங்கிறப்ப இந்த நோ பார்டர்ஸ்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நோ பார்டர்ஸ். ஸோ இந்த பார்டர்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஸோ நீங்கள் ஹைட் பண்ணுறப்ப தனி பார்டர்ஸாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து உள்ளது கீப் சோர்சிங் காலம் வித். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்டர்ஸ் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா இங்கே துர்கா தேவி அப்படிங்கிறது வி கட் ஆகிட்டு. ஸோ இது மாதிரி பார்டர்ஸ் இல்லாமல் தனித்தனியாக அது ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ அடுத்து வந்து கீப் சோர்ஸ் காலம் வித். ஸோ சோர்ஸில் என்ன காலம் வித் இருக்கோ அதே காலம் வித்துக்கு தான் காப்பி ஆகணும் அப்படின்னா கீப் சோர்ஸ் காலம் வித். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிவு சேஞ்ச் ஆகும்.
ஸோ அடுத்தது டிரான்ஸ்பரண்ட். ஸோ நீங்கள் ஹரிசாண்டலாக டைப் பண்ணிக்கிறத வெர்டிக்கலாக, அதாவது நீங்கள் ரோவை காலமாகவும் இல்லை காலத்தை வெர்டிக்கலாகவும் மாற்றினாலும் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் ரிவர்ஸில் மாற்ற போகிறீங்க அப்படின்னாலும் ரிவர்ஸில் மாறிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாமளாக ஹரிசாண்டலாக இருக்கும், அடுத்தது எல்லாமே கீழே கேட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ளது ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ பிக் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் உள்ள ரிஜிஸ்டர் நம்பர், அடுத்த உள்ளது துர்காதேவி ஃபீமேல் பி செக்ஷனுன்னு வரிசையாக உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்டாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஈஸியாக காப்பி அண்ட் பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே நார்மலாக நீங்கள் பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறது. அடுத்து உள்ளது பேஸ்ட் வேல்யூஸ். ஸோ ஒரு வேல்யூஸை மட்டும் தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க போகிறீங்கன்னா அந்த வேல்யூஸை பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வேல்யூஸ் அண்ட் நம்பர் ஃபார்மேட், நம்பர் மட்டும் தான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறீங்க. வேல்யூஸ் அண்ட் சோர்சிங் ஃபார்மேட், ஸோ அதில் உள்ள எந்த ஃபார்மேட்டும் வேண்டியில்லை, அவ்வளோ வேல்யூஸ் மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்கன்னா அந்த வேல்யூஸை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்படி வேல்யூஸ் எடுக்கும்போது அந்த காலம் வித் இந்த இடத்துல எப்படி இருக்கோ அதேமாதிரி தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ பிக் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காலம் வித் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ளே தெரியக்கூடிய நேம் இவ்வளோ தான். ஸோ இது உங்களுக்கு அலைன் ஆகாது. ஸோ இது மாதிரி அட்வான்ஸாக வேல்யூஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ளது ஃபார்மேட். ஸோ இந்த இடத்துல இந்த வேல்யூஸ் எதுவுமே காப்பி ஆக வேண்டாம். அந்த இடத்துல நீங்கள் என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபார்மேட் மட்டும் தான் காப்பி ஆகணும் அப்படின்னா அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த சென்டர் அலைன்மெண்ட், ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் ஒன்று யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துலையும் அதே ஃபார்மேட். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணும்போது கீழேருந்து டைப் ஆகுது. ஸோ இதுமாதிரி கீழேருந்து டைப் பண்ண வேண்டாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்கோம், இதை செலக்ட் பண்ணி காப்பி, ஸோ பேஸ்ட் பண்ணுறப்ப ஜஸ்ட் ஃபார்மேட் இந்த இதை பிக் பண்ணிக்கிறோம். இந்த இதை ஃபார்ம் பண்ணி பிக் பண்ணால் இந்த ஃபார்மேட் இப்படி ரன் ஆயிரும். ஸோ இந்த இதை நீங்கள் டைப் பண்ணி பார்ப்போம். ஸோ மேலே டைப் பண்ணும்போது உங்களுக்கு கார்னர்லேருந்து டெவலப் ஆனிச்சு, இங்கே போய் சென்டர் டெவலப் ஆனிச்சு. ஏன்னா இந்த இடத்துல உள்ள ஃபார்மேட்டை காப்பி பண்ணி நீங்கள் இந்த இதை ப்ளேஸ் பண்ணி வைக்கிறதுனால அது தனித்தனியாக ஃபார்மேட் ஒன்று காப்பி ஆகிருக்கு. ஏன் இதை செலக்ட் பண்ணி காப்பி, ஸோ பேஸ்ட் பண்ணுறப்ப அதே மாதிரி பேஸ்ட் லிங்க், ஒரு லிங்க் மட்டும் தான் உங்களுக்கு பேஸ்ட் ஆகணும் அப்படின்னா அந்த பேஸ்ட் லிங்க் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் லிங்க் கொடுத்தப்ப இந்த இதுட்டு உள்ள டாட்டாஸ் எல்லாமே 0 செட் ஆயிரும். ஸோ 0 செட் ஆனதுக்கப்புறம் இதோட வேல்யூஸ் உங்களுக்கு புதுசாக உள்ள இடத்துல ஃபார்ம் ஆயிரும். அடுத்து உள்ளது பிக்சர்ஸ். ஸோ ஒரு பிக்சர்ஸாக நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணாலும் ஈஸியாக பிக்சர்ஸாகவே பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து லிங்க்டு பிக்சர்ஸ். ஸோ லிங்க்டு பிக்சர்ஸ்னால் இந்த இடத்துல வேல்யூஸ் இருக்கும், பட் வந்துட்டு ஒரு லிங்க்டு பிக்சர்ஸ் அது டெவலப் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் காப்பி பண்ணி வெவ்வேறு விதத்தில் நீங்கள் அதை ஈஸியாக பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இங்கே உள்ளது ஃபார்மேட் பெயிண்டர். ஒரு செல்லுலையோ இல்லை ஒரு ரோவில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் கேட்ச் பண்ணி அதை வேறு செல்லுக்கோ இல்லை வேறு ரோக்கோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது பேர் ஃபார்மேட் பெயிண்டர்ஸ். ஸோ ஃபார்மேட் பெயிண்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, எந்த இடத்துலேருந்து நீங்கள் அந்த ஃபார்மேட்டை கேட்ச் பண்ண போகிறீங்களோ அந்த சோர்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இது அவங்களோட சோர்ஸ். ஸோ ஃபார்மேட் பெயிண்டர்னு பிக் பண்ணதுக்கு அப்புறம் எந்த செல்லு இந்த மாதிரி மாறணும் அப்படின்னு பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செல்லை பிக் பண்ணும்போது ஸோ இந்த செல்லும் அதேமாதிரி மாறிடும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒவ்வொரு செல்லுக்கும் வெவ்வேறு கலர் கொடுத்துருப்பீங்க, வெவ்வேறு ஃபாண்ட் ஸ்டைல் அலைன்மெண்ட் கொடுத்துருந்தாலும் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இதை மாற்றிக்க முடியும். ஸோ இதே மாதிரி இது மாறணும். ஸோ மொத்தமாக செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபார்மேட் பெயிண்டர் தனித்தனியாக அது மாறிக்கும். ஃபார்மேட் பெயிண்ட் இப்போ கொடுத்துட்டு எந்த இடத்துல மாறணும், இந்த இடத்துல மாறினாலும் ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் அது உங்களுக்கு ஈஸியாக சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ எல்லாமே சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபார்மேட் பெயிண்ட் கொடுக்குறீங்களோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் சோர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபார்மேட் பெயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ எந்த ஃபார்மேட் படி புதுசாக உள்ள ரோஸோ இல்லை காலம்ஸோ இல்லை செல்ஸோ மாறணும் அப்படின்னா அதை பிக் பண்ணுறது மூலயமா அந்த சோர்ஸு தகுந்தாப்பில் உள்ள ஃபார்மேட்டில் இதுவும் சேஞ்ச் ஆகிரும். ஸோ இது மாதிரி இந்த கிளிப்போர்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை நீங்கள் கட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காப்பி பண்ணி வெவ்வேறு விதத்தில் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார்மேட் பெயிண்ட்ங்கிற ஆப்ஷன் மூலயமா அந்த ஃபார்மேட்டை மட்டும் சோர்ஸ்லேருந்து உங்களோட சைல்டுக்கு ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா உள்ள வேல்யூஸ்லாம் நீங்கள் டெலிட் பண்ணுறதுக்கு மொத்தமாக செலக்ட் பண்ணி டெலிட், அது மாதிரி கீழே உள்ள வேல்யூஸும் தேவையில்லை அப்படிங்கிறப்ப இதை ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன், டெலிட். ஸோ இது நார்மலாக கிரியேட் ஆகட்டும். ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்க அதே ஃபார்மேட்டை தான் கிரியேட் ஆகும்னா ஃபார்மேட் பெயிண்டர். ஸோ இந்த ஃபார்மேட் எகெயின் இதை செலக்ட் பண்ணி ஃபார்மேட் பெயிண்டர் இந்த ஆப்ஷன் இனிமேல் தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே நார்மலாக எந்த அலைன்மெண்ட்டில் இருக்கணும்.
ஸோ இது மாதிரி ஒரு மார்க் ஷீட் டெவலப் பண்ணி அதை எப்படி கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஃபாண்ட். ஸோ உள்ளே நீங்கள் ஒரு டேட்டா டைப் பண்ணிடுறீங்க, அது எந்த ஃபாண்டில் என்ன கலரில் என்ன சைஸுக்கு ப்ளேஸ் ஆகணும் அப்படிங்கிறத இந்த ஃபாண்டுங்கிற கேட்டகரி மூலம் நீங்கள் ஈஸியாக சொல்லிட முடியும். ஸோ இந்த ஃபாண்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது ஃபாண்ட் ஸ்டைல். ஸோ என்ன ஸ்டைலில் உங்களுக்கு ஃபாண்ட் வேணுமோ அது அந்த ஃபாண்ட் ஸ்டைலையும், அடுத்து உள்ளது சைஸ், என்ன சைஸுக்கு வேணும் இதை செட் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே உள்ள எல்லாமே அது எந்த மாதிரி உங்களுக்கு விசிபிளாக தெரியணும் அப்படிங்கிறத கீழே உள்ள ஃபாண்ட் விசிபிலிட்டிங்கிற ஆப்ஷன்ஸ் மூலியமாக நீங்கள் ஈஸியாக மாற்றிட முடியும். ஸோ என்ன ஃபாண்ட்ஸ் தெரியணும், ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது என்ன ஃபாண்ட்ஸ் இருக்குன்னு காமிக்கும். ஸோ கேலிபெரி அப்படிங்கிற ஃபாண்டில் இருக்குது. ஸோ பட் எல்லாமே டிஃபால்ட்டாக ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணுவாங்க, அதான் டைம்ஸ் நியூ ரோமன். ஸோ அந்த ஃபாண்டுக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி அந்த ஃபாண்டை மட்டும் மாற்ற முடியும். ஸோ எந்த ஃபாண்ட் மாறணும் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு உள்ள எல்லா ஃபாண்ட்ஸும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு கீழேயே ப்ரிவ்யூ இந்த இதில் காமிச்சிட்ருக்கு பாருங்கள். ஸோ எந்த மாதிரி ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைல் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கணும்னா டைம்ஸ் நியூ ரோமன் டைப் பண்ணிட்டீங்க, ஓகே. ஸோ இந்த இடம் மட்டும் டைம்ஸ் நியூ ரோமனாக மாறிருக்கு. இதே மாதிரி எல்லாம் மாறணும் அப்படின்னாலும் எல்லாம் மாறிக்க முடியும். ஸோ இங்கே பிக் பண்ணுறப்ப கேலிபெரிங்கிற ஃபாண்ட் கிரியேட் ஆகிருக்கு, இங்கே பிக் பண்ணுறப்ப உங்களுக்கு டைம்ஸ் நியூ ரோமன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் மொத்தமாக இதை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். ஸோ செலக்ட் பண்ணி இது என்னென்னா டைம்ஸ் நியூ ரோமன் செட் பண்ணுறதுக்காண்டி டைம்ஸ் நியூ ரோமன். ஸோ எல்லாமே உங்களுக்கு டைம்ஸ் நியூ ரோமனாக சேஞ்ச் ஆகிரும். ஸோ மேலே டைம்ஸ் நியூ ரோமனாக சேஞ்ச் ஆகலை. ஸோ அது வேறு ஃபாண்டில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், இதே ஃபாண்டில் வேணாலும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மொத்தமாக செலக்ட் பண்ணி ஸோ ஏரியல் பிளாக்னு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இதோட சைஸஸ் அண்ட் போல்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதிலும் இதே டைம்ஸ் நியூ ரோம் தான் வேணும், அது டைம்ஸ் நியூமில் செட் பண்ணி இதோட போல்டை நீங்கள் கொடுத்துக்கனாலும் ஓகே, அதையும் டைம்ஸ் நியூமில் செட் பண்ணிவிட்டு அதோட போல்ட்னஸ் நீங்கள் தனியாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதில் கேலிபெரிஸ் இருக்குது. ஸோ இங்கே பிக் பண்ணிங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன். ஸோ புதுசாக ஒரு செல்லில் கிளிக் பண்ணிங்கன்னா அது கேலிபெரி. ஸோ எதையும் நீங்கள் செலக்ட் பண்ணாமல் மாற்றினீங்கன்னா அது டைம்ஸ் நியூ ரோமனாக சேஞ்ச் ஆகிரும். ஸோ இந்த இதில் உள்ளது டைம்ஸ் நியூ ரோமன். ஸோ இங்கே உள்ளலாம் கேலிபெரி. ஸோ டிஃபால்ட்டாக என்ன இருந்தாலும் அதான் கேலிபெரியாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாத்தையும் டைம்ஸ் நியூ ரோமனாக சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதோட சைஸஸ். ஸோ உங்களுக்கு விசிபிளாக தெரியலை, அதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சைஸ் உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அவரோட காலம்ஸை நீங்கள் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும், அதேமாதிரி ரோவையும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கிரியேட் ஆகலாம். ஸோ சைஸை மொத்தமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அதோட சைஸஸ். ஸோ இதில் 11 பாயிண்ட்ஸ்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ 14. ஸோ டிஃபால்ட்டாக ஒரு டாக்குமெண்ட், ஒரு பேசிக் டாக்குமெண்ட்ஸுக்கும் அவரோட சைஸ் 14 இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இதோட சைஸை நீங்கள் இது மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ 2 அது கிரியேட் ஆகும், இல்லை 2 கம்மியாகும். ஸோ டேரெக்டாக போய் பாயிண்ட்டை பிக் பண்ணி ஒரு வாட்டியும் உள்ளே போய் நீங்கள் மாற்றதுக்கு பதிலாக டேரெக்டாக இங்கே ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். அதுமாதிரி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் அண்ட் டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ். ஸோ சைஸை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் சில நேம் உங்களுக்கு காலத்தை விட்டு எக்ஸ்ட்ரா கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே பிக் பண்ணிங்கன்னா அதோட வித்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, நேம், மெயில், செக்ஷன், தமிழ், இங்கிலீஷ் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி உங்களோட மார்க் ஷீட்டை டெவலப் பண்ணி அவரோட நேம் விசிபிலிட்டி என்ன ஃபாண்டில் தெரியணும், என்ன சைஸில் தெரியணும்னு செட் பண்ணிட்டீங்க. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் அதோட காலம்ஸோ இல்லை ரோஸோ சம்திங் டிஸ்டர்பன்ஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதோட வித்தை எப்படி மாற்றலான்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ அடுத்து உள்ளது விசிபிலிட்டி ஸ்டைல்ஸ். ஸோ உங்களோட டெக்ஸ்ட்டோ இல்லை அந்த செல்லோ எந்த மாதிரி தெரியணும் அப்படிங்கிறத இந்த ஃபாண்டுக்கு கீழே உள்ள செகண்ட் ஆப்ஷன் மூலயமா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது போல்டு. சில ஹெட்டிங் மட்டும் போல்டாக தெரியணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது மேக் யூ டெக்ஸ்ட் இஸ் போல்டாக மாற்றிக்க முடியும். ஸோ இதோட ஷார்ட்கட்டை பார்த்தீங்கன்னா Ctrl+B. ஸோ நீங்கள் டேரெக்டாக பிக் பண்ணிக்கலாம், அப்படின்னா Ctrl+Bங்கிற ஆப்ஷன் மூலயமா இந்த போல்டை அன்போல்ட் பண்ணுறதும் இல்லை ஒரு சாதாரண டெக்ஸ்ட்டை போல்ட் பண்ணுறதும் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ டாப்போட ஹெட்டிங் எல்லாத்தையும் நீங்கள் போல்டாக மாற்ற போகிறீங்க அப்படின்னா மொத்தமாக செலக்ட் பண்ணி போல்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் உங்களுக்கு போல்டாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ Ctrl+Bன்னு ப்ரெஸ் பண்ணும்போது அது அன்போல்ட் ஆகுது, எகெயின் ப்ரெஸ் பண்ணும்போது போல்டு. ஸோ போல்ட் அண்ட் அன்போல்டை நீங்கள் கீபோர்டில் உள்ள Ctrl+Bங்கிற ஆப்ஷன் மூலியமாகவே எடுத்துக்க முடியும். ஸோ Ctrl+B. ஸோ போல்ட் பண்ணதுக்கு அப்புறமும் சிலதை நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது மாதிரி தேவையான காலம் சைஸை நீங்கள் மாற்றிட்டீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக நல்லா தெரியும்.
ஸோ டபுள் கிளிக் பண்ணி இந்த எம்மை கேப்ஸில் மாற்றிக்குப்போம். அதே மாதிரி இங்கே டபுள் கிளிக் பண்ணி இந்த எஸ்ஸையும் கேப்ஸில் மாற்றிக்கலாம். அதுமாதிரி இங்கே டபுள் கிளிக் பண்ணி இந்த எஸ்ஸையும் கேப்ஸ், அதே மாதிரி இங்கே உள்ள எஸ்ஸையும் கேப்ஸ். ஸோ இதோட சைஸ் பார்த்தலனாலும் இதோட காலம்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி அதை தெளிவாக பார்த்துக்க முடியும். ஸோ இது மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் எது, உங்களோட ஹெட்டிங்ஸ் எதுன்னு தனித்தனியாக விசிபிளாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்க தான் இந்த போல்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அடுத்தது வேறு மாதிரி இட்டாலிக் ஸ்டைலில் காமிக்கனாலும் இதை இட்டாலிக் ஸ்டைலில் காமிக்க முடியும். ஸோ இந்த 5 சப்ஜெக்டையும் நீங்கள் இட்டாலிக் மாதிரி காமிக்க போயின்னா அதை மட்டும் இட்டாலிக்கே காமிக்கும். ஸோ இட்டாலிக் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு இன்க்ளைண்டாக அது சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ சாய்ந்த எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி சாய்ந்த எழுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த இட்டாலிக் அப்படிங்கிற ஆப்ஷனை ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இட்டாலிக் தேவைனாலும் இட்டாலிக்கு நீங்கள் நார்மலாக கொண்டு வந்துட முடியும். ஸோ இந்த இட்டாலிக் ஆப்ஷனை நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் அன்அக்சஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் Ctrl+I. ஸோ Ctrl+I ப்ரெஸ் பண்ணும்போது அது இட்டாலிக்கும், எகெயின் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணும்போது அது இட்டாலிக் டு நார்மல் பொசிஷனுக்கும் அது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து உள்ளது அண்டர்லைன். ஸோ முக்கியமான ஒரு வேர்ட்ஸை இல்லை முக்கியமான ஒரு டேட்டாவை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி அதை ஸ்பெசிஃபிக்காக காமிக்கிறதுக்காண்டி உள்ள ஆப்ஷன் தான் இந்த அண்டர்லைன். ஸோ இந்த அண்டர்லைனையும் நீங்கள் கீபோர்ட் மூலியமாக எடுக்கிறதுக்கு Ctrl+U அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த Ctrl+Uன்னு கொடுக்கலாம், அப்படி இல்லைனா அண்டர்லைன் கொடுக்க முடியும். ஸோ இதில் முக்கியமான பர்சன்ஸை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி காமிக்க போயினாலும் அண்டர்லைன் பண்ணி ஈஸியாக காமிச்சிட முடியும். ஸோ இந்த இதுட்ட இந்த செல்லை கிளிக் பண்ணிக்கிறேன், இந்த செல்லை அண்டர்லைன். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நேமும் கரெக்டாக கிரியேட் ஆகிருக்கு. பட் பர்டிகுலர் நேமில் இந்த கௌதம் அப்படிங்கிற நேம் மட்டும் அண்டர்லைன் பண்ணி காமிக்குது. ஸோ பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டாவை நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிக்க போகிறீங்க அப்படின்னா இது மாதிரி அண்டர்லைன் ஆப்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பிக் பண்ணி இதை Ctrl+Uங்கிற ஆப்ஷன் மூலியமாக அண்டர்லைன் பண்ணுறதும் ஸோ அண்டர்லைன் பண்ணதை ரிலீஃப் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியான வாய்ப்பாக இந்த Ctrl+U அமையும். ஸோ சைடில் பிக் பண்ணும்போது அண்டர்லைன் சிங்கிள் அண்டர்லைன் வேணுமா இல்லை டபுள் அண்டர்லைன் வேணுமான்னு கேட்குது. ஸோ டபுள் அண்டர்லைன் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே போய் தான் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டபுள் அண்டர்லைன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா டபுள் அண்டர்லைன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். சிங்கிள் அண்டர்லைன். ஸோ அண்டர்லைனே தேவையில்லைன்னா ஜஸ்ட் யூன்னு ப்ரெஸ் பண்ணும்போது அண்டர்லைன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். ஸோ அடுத்து இங்கே உள்ளது பார்டர் ஸ்டைல்ஸ். ஸோ உங்களோட பார்டர்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வேர்டுக்கோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்ஸுக்கோ இந்த டேட்டாஸை கொண்டு போகும்போது அது பார்டர்ஸில் டெவலப் ஆகணுமா இல்லை பார்டர்ஸ் இல்லாமல் டெவலப் ஆகணும்னு தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி செட் பண்ணுறப்போ உள்ளது தான் இந்த பார்டர்ஸ் ஆப்ஷன். ஸோ எதெல்லாம் இதில் டிக்கில் இருக்கோ அது பார்டர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இந்த பார்டர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டேபிளை ஃபார்ம் பண்ணிட முடியும். ஸோ பாட்டம் பார்டர்ஸ். ஸோ இந்த டேபிளை மொத்தமாக செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் பாட்டம் பார்டர்ஸை பிக் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு பாட்டத்தில் ஒரு லைன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எக்ஸல் ஷீட்லேயே ஒரு டேபிள் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பார்டர்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ மொத்தமாக இதை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது டாப் பார்டர்ஸ். ஸோ டாப்பில் உங்களுக்கு ஒரு பார்டர் கிரியேட் ஆகிருக்கும். இது மாதிரி நீங்கள் டாப் பார்டர் அண்ட் பாட்டம் பார்டரை ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிட முடியும். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அது தனி பார்டர்ஸாக கிரியேட் ஆகிருக்கும். எகெயின் இதை செலக்ட் பண்ணுறோம். இது முடியும் ஹோட்டலை செலக்ட் பண்ணாலும் அது டோட்டலாக உங்களால் ஈஸியாக செலக்ட் பண்ணிட முடியும். ஸோ பார்டர்ஸில் உங்களுக்கு லெஃப்ட் சைடு மட்டும் தான் பார்டர் வேணும், ரைட் சைடு மட்டும் தான் பார்டர்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர்ஸே தேவைன்னா இங்கே உள்ள நோ பார்டர்ஸ். ஸோ பார்டர்ஸ் போட்டிங்க அதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் பார்டர்ஸில் நோ பார்டர்ஸ்னு கொடுக்குறது மூலிமா எத்தனை பார்டர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் அத்தனை பார்டர்ஸையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட முடியும். ஸோ எதுக்கெல்லாம் நீங்கள் பார்டர்ஸ் க்ரியேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டேட்டாஸை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்டர்ஸ். ஸோ ஆல் பார்டர்ஸ் எல்லா பார்டர்ஸும் வேணும் அப்படின்னா ஆல் பார்டர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எக்ஸல் ஷீட் தனியாக இருக்குது, இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு டேபிள் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு மார்க் ஷீட் டெவலப் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ்க்காண்டி ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸல் ஷீட்டில் இருந்தாலும் அது தனி டேபிளாக தெரியட்டும் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் பார்டர் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி பார்டர் செட் பண்ணுறதுக்கு தான் இந்த பார்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ மொத்தமாக அதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே உள்ள அவுட் சைட் பார்டர்ஸ். ஸோ உங்களுக்கு அவுட் சைட் பார்டர்ஸ் மட்டும்தான் தேவை அப்படின்னா இந்த அவுட் சைட் பார்டர்ஸை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைடில் மட்டும் தான் பார்டர்ஸ் டெவலப் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே உள்ள நோ பார்டர்ஸும் செட் பண்ணுறது மூலயமா எல்லா பார்டர்ஸையும் ரிமூவ் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணிவிட்டு எகெயின் பிக் பண்ணி அவுட் சைட் பார்டர்ஸ். ஸோ உங்களுக்கு அவுட் சைடு மட்டும் பார்டர்ஸ் இருக்கும். ஸோ ஒரே எக்ஸல் ஷீட்டில் நிறையா டேபிள் இருக்கிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஒன்னோட அவுட்லைனை மட்டும் நீங்கள் காமிக்கும் போது அது ஒரு டேபிள் இது ஒரு டேபிள்னு தனித்தனியாக காமிச்சிக்க முடியும். எகெயின் இதை செலக்ட் பண்ணி
பார்டர்ஸில் பிக் பண்ணி நோ பார்டர்ஸ்னு கொடுத்துட்டு ஸோ இங்கே உள்ள திக் அவுட் சைட் பார்டர்ஸ். ஸோ திக்னஸான ஒரு அவுட் சைட் பார்டர் வேணும் அப்படின்னா அந்த திக்னஸான அவுட் சைட் பார்டர் உங்களால் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஷீட்டில் அது தனி டேபிளாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ வேறு எதுவும் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அது தனி டேபிளாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்லேயே ஒரு டேபிள் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த பார்டர்ஸ் ஆப்ஷன். ஸோ இதை பிக் பண்ணி 100% கொடுத்து பர்ஃபெக்டாக ஃபிட் வியூ கொண்டு வந்துக்கிறோம். கொண்டதுக்கப்புறம் இந்த மூமெண்ட். ஸோ இப்போ எகெயின் செலக்ட் பண்ணி இதை பிக் பண்ணுறோம். ஸோ இங்கே உள்ள பாட்டம் டபுள் பார்டர்ஸ். ஸோ பாட்டமில் உங்களுக்கு டபுள் பார்டர் வேணும், பாட்டத்தில் மட்டும் உங்களுக்கு திக்காக வேணும். ஸோ டாப் அண்ட் பாட்டம் மட்டும் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் திக்னஸ் உள்ள பார்டர்ஸ் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். இங்கே நோ பார்டர்னு செட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இங்கே உள்ள ட்ரா பார்டர்ஸ். ஸோ பார்டர்ஸை நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்கன்னா டேரெக்டாக ட்ரா பார்டர்னு கிளிக் பண்ண முடியும். ஸோ அந்த ட்ரா பார்டர்ஸை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு பென்சில் மாதிரி ஐக்கான் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த பென்சில் ஐக்கானை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அந்த பார்டர்ஸை வரைஞ்சிக்கலாம். ஸோ ஒரு செல் டு செல் கிரியேட் ஆகும். அதே மாதிரி இங்கே ஆரம்பித்து பிக் பண்ணுங்கள். அந்த லெஃப்ட் சைட் பட்டனை ஹோல்ட் பண்ணுறது மூலிமா அது கண்டினியூஸாக கிரியேட் ஆகும். ஸோ இதுமாதிரி சிங்கிள் லைனும் உங்களால் போட்டுக்க முடியும், ஒரு பாக்ஸுமே உங்களால் போட்டுக்க முடியும். சிங்கிள் லைன் போட்டு ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஒரு பாக்ஸை டெவலப் பண்ணாலும் ஓகே. ஸோ பிக் பண்ணி நீங்கள் கிராஸாக மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாக்ஸ் டெவலப் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் பென்சிலை யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் டெவலப் பண்ணிட முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டேபிளாகவும் இது ஒரு டேபிளாகவும் தெரியும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணனால இது ஒரு தனி டேபிள்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான சைஸில் ஒரு டேபிள் வேணும், தேவையான டேட்டாஸ் மட்டும் கவர் பண்ண போகிறோன்னா அந்த இதை கவர் பண்ணிக்க முடியும். ஸோ கண்ட்ரோல் செட் மூலிமா பேக் வந்துக்கிறேன். இதில் உள்ள ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் தான் நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் 2 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த பார்டர்ஸில் ட்ரா பார்டர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கே ஆரம்பிக்கணும், இது இங்கே ஆரம்பித்து ஸோ இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸையும் கவர் பண்ணிட்டீங்க. அது மாதிரி வேறு ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் கவர் பண்ணாலும் வேறு ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸையும் ஸோ இதுமாதிரி பர்டிகுலராக ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணி மார்க் பண்ணி காமிக்க போயினாலும் அதை கவர் பண்ணி மார்க் பண்ணி நீங்கள் ஈஸியாக காமிச்சிக்க முடியும். ஸோ கண்ட்ரோல் Z ட்ரா பார்டர் கிட். ஸோ ட்ரா பார்டர் கிட் அப்படிங்கிறது உங்களோட செல்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு உள்ள ஆப்ஷன் தான் இந்த ட்ரா பார்டர் கிட். ட்ரா பார்டர் கிட்னு பிக் பண்ணிவிட்டு பென்சிலும் பக்கத்தில் ஒரு சின்ன கிரிட் ஐக்கான்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது எங்கெல்லாம் செல் கிரியேட் ஆகும்னு தனியாக பேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு செல்ஸாக நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரா பார்டர் கிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் Z. ஸோ எகெயின் ட்ரா பார்டர் கிட்டில் இந்த 2 செல்லையும் மட்டும் கிரியேட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 2 செல்லுக்கு மட்டும் அந்த ரோக்கு மட்டும் செல்ஸ் உங்களுக்கு விசிபிளாக தெரியுது. ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரா பார்டர் கிட்ட யூஸ் பண்ணி ஒரு செல்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எரேஸ் பார்டருங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஒரு பார்டர் டெவலப் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் பார்டர் மட்டும் நீ டெலிட் பண்ணணும் அப்படின்னா எரேஸ் பார்டருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கிளிக் பண்ணி ஆல் பார்டர்ஸ்னு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் எரேஸ் பார்டர். ஸோ எந்த பார்டர் உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் பிக் பண்ணுங்கள். ஸோ பிக் பண்ணும்போது டேரெக்டாக எதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அது மட்டும் உங்களுக்கு ஹைட் ஆகிரும். ஸோ இதெல்லாம் தேவையில்லையே அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட முடியும். அதே மாதிரி இந்த இதுவும் தேவையில்லை. ஸோ எதெல்லாம் டச் ஆகுதோ அதெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகிரும். ஸோ இது மாதிரி தேவையில்லா பார்டரை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்ட்ரோல் Z. ஸோ இங்கே உள்ள இந்த மார்க்குள்ளே எதுவும் வேண்டிலாலும் அந்த மார்க்குள்ளே எதுவும் உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. ஸோ மற்றெல்லாம் பாக்ஸ் இருக்குது, இந்த மார்க்ஸ் மட்டும் உங்களுக்கு பாக்ஸ் இல்லை. ஸோ தேவையில்லாத ஒரு பார்டர்ஸ் அழைக்கிறதுக்கு தான் இந்த ரேஸ் பார்டருங்கிற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. அடுத்து உள்ளது லைன் கலர். ஸோ நீங்கள் பார்டர்ஸ் டெவலப் பண்ணும்போது என்ன லைன் கலரில் இது ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த பார்டர்ஸ் டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு க்ரீன் கலர் ஃபார்ம் ஆகணும். இந்த பார்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ கிரிட் ஃபார்மேட் கொடுக்குறேன், க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சனை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்க போனாலும் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிக்க முடியும். ஸோ மொத்தமாக செலக்ட் பண்ணுறோம். இங்கே பார்டர்ஸில் நோ பார்டர்ஸ். ஸோ இந்த இதுலேயும் பார்டர்ஸ் வேண்டியில்லை, அதுக்காண்டி இதையும் பிக் பண்ணி இங்கே உள்ள நோ பார்டர்ஸ். ஸோ எல்லா பார்டர்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதை செலக்ட் பண்ணி பார்டர்ஸில் ஆல் பார்டர்ஸ்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஆல் பார்டர்ஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் செட் பண்ண கலரில் உங்களோட பார்டர் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எகெயின் இதை பிக் பண்ணி இதோட கலர்ஸை மாற்றி பார்ப்போம். லைன் கலர்ஸ். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வேணும் அப்படின்னு தனியாக செட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி கலர்ஸ் வேணும். ஸோ புதுசாக ஃபார்ம் லைன் உங்களுக்கு அந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஆல் பார்டர்ஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் செட் பண்ண கலருக்கு அது மாறும். ஸோ எப்போயுமே ஒரு கலரை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கலர் பார்டரை சூஸ் பண்ணுற வேண்டியது அவசியம். ஸோ அடுத்து உள்ளது லைன் ஸ்டைல். ஸோ இந்த பார்டருக்கு யூஸ் பண்ணுற லைன் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த லைன் ஸ்டைல் ஆப்ஷன் மூலியமாக செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே டபுள் லைனாக இருக்கணும் அப்படின்னா எல்லாமே டபுள் லைன். ஸோ இது உள்ள எல்லாமே டபுள் லைனாக வேண்டாம். அந்த ஃபஸ்ட் உள்ள மட்டும் டபுள் லைனாக வேணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட் உள்ளதுக்கு முன்னாடி நீங்கள் டபுள் லைன் பிக் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரா ட்ரப்ளுங்கிற ஆப்ஷன் மூலியமாக அந்த செல்லை க்ரியேட் பண்ணி அந்த லைன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஸோ இது மாதிரி எங்கெல்லாம் டபுள் லைன் வேணுமோ வேறு ஸ்டைலில் வேணுமோ தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இதே ட்ரா பார்டரில் இந்த ஓரத்தில் உள்ள பார்டர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு டபுள் லைனாக வேணும். அதேமாதிரி இந்த பாட்டம் பார்டர், அடுத்தது இந்த பார்டர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற எல்லாமே எப்படி தெரியுது, இதெல்லாம் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ மொத்தமாக செலக்ட் பண்ணி இந்த இதிட்ட பார்டர் ஸ்டைலில் மாற்றிக்கலாம். ஸோ மோர் பார்டருங்கிற ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் நிறைய பார்டர் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அக்சஸ் பண்ணுறப்ப ஃபார்மேட் செல்லில் பார்டருங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் என்ன ஸ்டைலில் உங்கள் பார்டர் கிரியேட் பண்ண போகிறீங்க, அது என்ன கலரில் ஃபார்ம் ஆக போகுதுன்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணும்போது எதெல்லாம் விசிபிளாக தெரியணும், எதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது உள்ள டயகோனல் ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் தனியாக செட் பண்ணிக்கலாம். டயகோனல் ஆஃப் பண்ணிட்டும் ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு எக்ஸல் சீட்டில் நீங்கள் ஃபார்ம் பண்ணுற டேட்டாஸுக்கு தனியாக ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணி அதை டேபிளாக நீங்கள் க்ரியேட் பண்ணிட முடியும். ஸோ இது மாதிரி டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த ஃபார்மேட். இது மாதிரி டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த பார்டர்ஸ். ஸோ இந்த பார்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன். ஸோ இது எல்லாமே பார்டர்ஸோட ஸ்டைல். ஸோ புதுசாக நீங்கள் பார்டர்ஸ் ட்ரா பண்ணிக்க போனீங்கன்னா அந்த ட்ரா பார்டர் அண்ட் ட்ரா பார்டர் கிரிட்டுங்கிற ஆப்ஷனையும் இதோட கலர்ஸும் அண்ட் ஸ்டைல்ஸை மாற்றுறதுக்கு இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக மாற்றுறதுக்கு இந்த மோர் பார்டர்ஸ்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இங்கே கொடுத்த எல்லா செட்டிங்கும் நீங்கள் அந்த டயலாக் பாக்ஸும் யூஸ் பண்ணி கொடுத்துட முடியும். ஸோ இப்போ இந்த பார்டர்ஸ் எதுவுமே தேவையில்லைன்னா ஜஸ்ட் பிக் நோ பார்டர்ஸ். ஸோ நீங்கள் டைப் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஈஸியாக டைப் பண்ண முடியும். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஃபாண்டில் உள்ள ஃபில் கலர்ஸ் அண்ட் ஃபாண்ட் கலர்ஸ். ஸோ ஃபில் கலர்ஸ் அப்படிங்கிறது உங்கள் செல்லோட பேக்ரவுண்ட் கலரை மென்ஷன் பண்ணும். ஃபாண்ட் கலர் அப்படிங்கிறது உங்கள் டெக்ஸ்ட்டோட கலரை மேனேஜ் பண்ணும். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் பேக்ரவுண்டில் வேறு கலர் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணுறோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது தனி கலர்ஸாக செலக்ட் ஆகும். மொத்தமாக செலக்ட் பண்ணி இதோட ஃபில் கலர் என்னவாக இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ஸ் உங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ அதேமாதிரி கீழே உள்ளதில் வேறு கலர்னாலும் வேறு கலர் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ மொத்தமாக செலக்ட் பண்ணி கீழே உள்ளது என்ன கலர்ஸ். ஸோ கீழே உள்ள கலர்ஸ் எல்லாமே எந்த மாதிரி கலரில் தெரியணுமோ அந்த மாதிரி கலரை நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர்ஸில் தெரியணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்டர்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். ஸோ செலக்ட் பண்ணி ஆல் பார்டர்ஸ். ஸோ ஆல் பார்டர்ஸில் நீங்கள் ஃபாண்ட் ஸ்டைல் செலக்ட் பண்ணிக்கிறதுனால அந்த ஃபாண்ட் ஸ்டைல் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் நோ பார்டர்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்து லைன் கலர் எப்படி என்ன கலரில் அது லைன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஸோ லைன்ஸ் உங்களுக்கு க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கணும். அதே மாதிரி இந்த லைன் ஸ்டைல் உங்களுக்கு சிங்கிள் லைன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து ஆல் பார்டர்ஸ் கொடுத்தா நீங்கள் சொன்ன ஸ்டைலில் உங்களோட டேபிள் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் ஃபில் ஆகிட்டு இந்த கலர்ஸ் உங்களுக்கு ஃபில் ஆகிருக்கு. அடுத்தது இந்த கலர்ஸ் எல்லாமே இந்த டெக்ஸ்ட்டோட கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிளாக்காக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான செல்ஸுக்கோட பேக்ரவுண்ட் கலரை மாற்றிக்க முடியும். சரிங்க, நீங்கள் பிக் பண்ணுறோம். இங்கே நோ ஃபில்லுங்கிற ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் செலக்ட் பண்ண செல்லுக்கு மட்டும் கலரை மாற்றிக்க முடியும். ஸோ இந்த செல்ஸுக்கு மட்டும் நீங்கள் வேறு கலர் கொடுக்கணும். மொத்தமாக செலக்ட் பண்ணி அதுக்கு உங்களுக்கு வேறு கலர்ஸ். ஸோ இது மாதிரி தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி செட் பண்ண தேவையில்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் கலர்ஸை ஃபில் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஃபில் கலர்ஸில் நோ ஃபில். ஸோ ஒயிட் கலராக இருக்கும்போது அது எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ மோ கலருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் கஸ்டம் அப்படிங்கிற 2 டூல் பாரை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கலரை கொடுத்துக்க முடியும். ஸோ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுலேருந்து டேரெக்டாக பிக் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன கலரில் அந்த பேக்ரவுண்ட் ஃபில் ஆகணும். ஸோ அடுத்துள்ள கஸ்டம். ஸோ கஸ்டம் சைஸில் இந்த ரெட் க்ரீன் ப்ளூங்கிற RGB மாடலை யூஸ் பண்ணி உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ RGB தேவையில்ல, HSL யூஸ் பண்ணி உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ HSL அப்படிங்கிறது
சேச்சுரேஷன் illumination யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எப்போயுமே இது RGBன்னு செட் பண்ணிவிட்டு ஸோ ரெட் க்ரீன் ப்ளூவோட மிக்சரை பண்ணால் எப்படி இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுமாதிரி மோர் கலர்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட ஃபில் கலரை ஈஸியாக மாற்றிக்கலாம். அடுத்து உள்ளது டெக்ஸ்டோட கலர். ஸோ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் கலரை மாற்ற போகலாம், அந்த டெக்ஸ்டோட கலரை மாற்றிக்கலாம். ஸோ இந்த டாப்பில் உள்ள இந்த டெக்ஸ்டோட கலர்ஸை மாற்றிக்க போகிறீங்க. ஸோ ஹெட்டிங் எல்லாம் வித்தியாசமான கலரில் தெரியணுன்றதுக்காண்டி ஸோ ஹெட்டிங் எல்லாம் வித்தியாசமான கலரில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த டிஃப்ரென்ஷியேஷனை சொல்கிறதுக்கு இந்த கலர்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எந்த மாதிரி கலரில் உங்களுக்கு தெரியணுமோ அந்த மாதிரி கலர் நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த கலர்ஸ். ஸோ அடுத்து இதெல்லாம் என்ன கலர் தெரியணும்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ பர்டிகுலராக சில இன்ஃபர்மேஷன் மட்டும் காமிக்க போகிறீங்க. ஸோ பர்டிகுலராக இந்த பர்சனை மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணி காமிக்க போகிறீங்க, இல்லை இந்த பர்சனை மட்டும் நீங்கள் காமிக்க போயினாலும் அந்த பர்சனை இல்லை இந்த பர்சனை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதோட டெக்ஸ்ட் கலர்ஸ் தனியாக காமிச்சிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டோட கலரை மாற்றுறதுக்கு நீங்கள் ஈஸியாக இந்த ஃபாண்ட் கலருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் கலரை ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இந்த செக்ஷன் எல்லாமே நீங்கள் வேறு கலரில் பார்த்த போனாலும் இது டெக்ஸ்ட்டை வேறு கலரில் மாற்றிக்க முடியும். இல்லை அந்த நேமை மட்டும் வேறு கலரில் மாற்றினா ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கலர்ஸ். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்று தனித்தனியாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது மாதிரி ஒரு டேட்டாவை டைப் பண்ணி அதோட சைஸஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அந்த ஃபாண்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி மாற்றிக்க முடியும். ஸோ இந்த சாப்டரில் ஒரு டேட்டாவை எப்படி கட் பண்ணி அண்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அண்ட் அந்த டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் விசுவல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி மாற்றலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் இந்த டெக்ஸ்ட்டில் அலைன்மெண்ட் எப்படி பண்ணலாம், அதோட ஸ்டைல்ஸ் எல்லாம் எப்படி மாற்றலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.